Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இது தமிழ் வீடியோ. இன்னைக்கு செப்டம்பர் 13. இது போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நிஃப்டி அனாலிசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கூட அந்த பாசிட்டிவ் மொமெண்டமை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. நிஃப்டி 50யோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 18,070.05. இது 0.75% பாசிட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 50 ரொம்ப நாளைக்கு அப்புறம் 18,000 அப்படிங்கிற ஒரு மார்க்கை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50யோட டாப் 5 ஸ்டாக்ஸ் இன் பாசிட்டிவ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இன்னைக்கு எக்ஸ் டேட்டில் ட்ரேட் ஆனாங்க. அதாவது எக்ஸ் ஸ்பிளிட் அண்ட் எக்ஸ் போனஸ் டேட். இதை நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ரெக்கார்ட் டேட் வந்ததுமே நம்மளோட டெலிகிராம் அண்ட் யூடியூப் சேனலில் நான் இதுக்குன்னே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டாடா கன்சியூமர்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், பிரிட்டானியா அண்ட் பாரதி ஏர்டெல். இதுவே நெகட்டிவ் கேட்டகரியில் போன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட்ஸ், சிப்லா, எய்ச்சர் மோட்டார்ஸ், திவிஸ் லேப் அண்ட் பிபிசிஎல். ஸ்ரீ சிமெண்ட்ஸ் தொடர்ந்து ரெண்டாவது நாளாக நெகட்டிவ் கேட்டகரி ஸ்டாக்ஸில் வந்திருக்கு. அந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40,873.10. இது 0.74% பாசிட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி 50 நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50க்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 18,360ல் இருக்குது. அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17,750ல் இருக்குது. இப்போதைக்கு நிஃப்டி 50 நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு கன்வர்ஜென்ஸ் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் வரக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு கிரீன் பார் போஸ்ட் ஆயிருக்கு. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் கொடுத்துட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் நிஃப்டி 50 நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்கன்னா 1.28% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 0.18% அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி ரியாலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எஃப்ஐஐஸ் 1957 crores பை பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஸ் 1268 crores செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக பையிங் சைடில் இருக்கிறது நிஃப்டியோட பாசிட்டிவ் மொமெண்டமை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கமோடிட்டிஸ் பற்றின அப்டேட் பார்க்கலாம். பிரண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா 1.57% அளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பேரல் பிரண்ட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $94.30. பிரண்ட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிரண்ட் ஆயிலை ரா மெட்டீரியலாக வச்சுக்கிற கம்பெனிஸ் எல்லாமே அது நெகட்டிவாக இருக்கும். அதாவது பெயிண்ட் செக்டருக்கு அது நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். இதனால ஏஷியன் பெயிண்ட்ஸ், இண்டிகோ பெயிண்ட்ஸ், பெர்கர் பெயிண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ப்ரெஷரில் ட்ரேட் ஆனாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்த கமோடிட்டிஸான கோல்டு, சில்வர், காப்பர், ஜிங்க், அலுமினியம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக சில்வர் பார்த்தீங்கன்னா 5.82% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் கம்பெனி அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் செக்டர் அனாலிசிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், கியூரியஸ் ஸ்டோரிஸ், ஐபிஓ ரிவ்யூஸ், டெய்லி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னு நான் பிளேலிஸ்ட்டை உங்கள் ரெஃபரன்ஸுக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எல்லா வீடியோஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் சேனல் ஹோம் பேஜில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்ம எல்லா வீடியோஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் லிங்க் இருக்கும். நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன்.
கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெரோதாவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே நீங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கும். டெடிகேட்டட் 1-on-1 கால் செஷன் கூகுள் மீட்டில் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் டைரெக்டாகவே எங்கிட்ட கேட்கலாம். ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடி உங்களுக்கு செப்பரேட்டாக ஜென்ரேட் ஆகும். நம்ம சேனலில் ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ண போகிற கிவ் அவேஸுக்கு இந்த ஐடி இருக்கிற மெம்பர்ஸுக்கு செப்பரேட் கேட்டகரி வழங்கப்படும். நம்ம ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் உங்கள் மெயிலில் இருந்து நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. அப்புறம் யூடியூப் வீடியோலையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம டீம் உங்களை மெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலோட பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் கம்பெனி பி போஸ்ட், அதாவது பெல்ஜியம் போஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி கூட கொலாபரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் மூலயமா போஸ்டல் சர்வீசஸ் எக்ஸ்பீரியன்ஸை செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸோட சைபர் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் பேலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் பிளாட்ஃபார்ம் சேர்ந்து இந்த கிளவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். பெல்ஜியம் போஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஈரோப் பேஸ்டு கம்பெனி அண்ட் இவங்க போஸ்டல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆம்னி காமர்ஸ் லாஜிஸ்டிக் பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ்க்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆர்டர் இதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக்குக்கு 1380 அப்படிங்கிற லெவலில் நல்ல ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அதாவது எந்த இடத்துல ஸ்டாக் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்னில் கொடுத்துருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கரண்ட்டாக நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த நெகட்டிவ் ட்ரெண்டை பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கன்வர்ஜென்ஸ் இங்கே ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைவர்ஜென்ஸ் வரக்கான இண்டிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாலும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் மூவ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் கம்மியானதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஓவரால் இன்ஃபோசிஸ் இந்த நெகட்டிவ் ட்ரெண்டை பிரேக் பண்ணி பாசிட்டிவ் ட்ரெண்டில் போனதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் இன்ஃபோசிஸை ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனினே சொல்லலாம். அண்ட் இது பை ஆன் டிப்ஸ் கேட்டகரி ஸ்டாக்னே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு JSW ஸ்டீலோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். JSW ஸ்டீல் கம்பெனி பார்த்தீங்கன்னா SMS குரூப் அப்படிங்கிற ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி கூட கொலாபரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா கார்பன் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறதாகவும் இதுக்காக 10,000 crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கார்பன் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் கிரீன் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக டாடா ஸ்டீல் கூட இந்த கிரீன் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா நம்ம சேனலில் நம்ம பேசியிருந்தோம். இந்த கிரீன் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மூலிமா நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை அச்சீவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜீரோ கார்பனைசேஷன் லெவலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் ஸ்டீல் மில்ஸில் மேஜர் அப்கிரேட்ஸ் அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது JSW ஸ்டீலுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். பிரேசிலில் எத்தனால் பிளண்டிங் 27% இருக்கிறதாகவும் பிரேசில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீசலில் எத்தனால் பிளண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா எத்தனால் மேனுஃபேக்சரிங்கில் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த எத்தனால் பிளண்டிங்கை அனௌன்ஸ் பண்ணதுனால எத்தனால் மேனுஃபேக்சரிங் சுகர் இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாமே இது ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. இந்த எத்தனால் பிளண்டிங்னால சுகர் கம்பெனிஸ்க்கு இந்த எத்தனால் மேனுஃபேக்சரிங்லேருந்தே ஒரு சர்டின் மார்க்கெட் ஷேர் ஆஃப் ரெவன்யூ வந்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலோட எத்தனால் பேஸ்டு ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பல்ராம்பூர் சினி மில்ஸ், ஏடி பேரி, ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் அண்ட் பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு அதானி டிரான்ஸ்மிஷனோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். அதானி டிரான்ஸ்மிஷன் அதானி எலக்ட்ரிசிட்டி ஜுவார் லிமிடெட் அப்படிங்கிற சப்சிடரியை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சப்சிடரி மூலயமா பவர் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது அதானி டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். அதானி டிரான்ஸ்மிஷனோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா அதானி டிரான்ஸ்மிஷன் வந்து நல்ல ஒரு அப்டர்னில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்னே சொல்லலாம். ப்ராப்பர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு நல்ல ஒரு அப்டர்னில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் எம்ஏசிடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனில் இருக்காங்க, பெருசாக பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. அண்ட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் பாட் ஜோன்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் அதானி ஸ்டாக்ஸில் வந்து நம்ம பெரிய அளவில் டெக்னிக்கல் பார்க்க தேவையில்லை, பிகாஸ் எல்லா அதானி ஸ்டாக்ஸுமே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் அதானி டிரான்ஸ்மிஷனை உங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான டைம் வரலன்னே சொல்லுவேன். இன்கேஸ் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐபி மெத்தடில் அதானி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு வேதாந்தா குரூப்போட அப்டேட் பற்றி பார்க்கலாம். வேதாந்தா கம்பெனி அண்ட் ஃபாக்ஸ்கான் வந்து ஜாயின்ட் வெஞ்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலிமா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை குஜராத்தில் செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்காக $19.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 lakh பீப்புள்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த செமிகண்டக்டர்ஸை லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இதோட மெயின் அப்ளிகேஷன்ஸான கார், ஐஃபோன், டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேதாந்தா குரூப்ஸுக்கு கிடைச்சிருக்கிறது வேதாந்தா குரூப்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். பிகாஸ் இது மூலிமா வேதாந்தா குரூப்போட ரெவன்யூ பல மடங்கு உயரும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். பஜாஜ் ஹோல்டிங்ஸ் கம்பெனி வந்து இன்டரிம் டிவிடெண்டாக ₹110 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 23rd செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிவிடெண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு 10th அக்டோபர் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஹோல்டிங்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட்டு மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனியான மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு கரண்ட் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 3 லார்ஜ் ஆர்டர்ஸ் இருக்கிறதாகவும் அண்ட் 5th சப்மரீனை டிசம்பரில் டெலிவர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் 2 சப்மரீன்ஸை ஃபினான்ஷியல் இயர் 24ல் டெலிவர் பண்ணுறதாகவும் ரெவன்யூ க்ரோத் வந்து 20% அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் பே பண்ணுற ஸ்டாக். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 23ல் 200 crores வரைக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டிஃபென்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிஇஎல், பாரத் டைனமிக்ஸ், பராஸ் டிஃபென்ஸ், மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். நெக்ஸ்ட்டு மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஏசிடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் கொடுத்துட்டு நல்ல ஒரு டைவர்ஜென்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து ஒரு கன்வர்ஜென்ஸுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாலும் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓவரால் மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸை உங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாடா கம்யூனிகேஷன்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்த வெப்எக்ஸ் கம்பெனி பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். இது வந்து ஸ்கைப் மாதிரி இன்டர்னல் அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான். இந்த வெப்எக்ஸ் வந்து நிறையா ஐடி ஆஃபீஸஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது டாடா கம்யூனிகேஷன்ஸோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்எக்ஸ் கம்பெனிக்கு இந்தியாவில் இவங்களோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூனிஃபைடு சர்வீஸ் லைசன்ஸ் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஒரு நெகட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த வெப்எக்ஸ் கம்பெனி வந்து டாடா கம்யூனிகேஷன்ஸோட சர்வீஸில் தான் இப்போது இந்தியாவில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த யூனிஃபைடு லைசன்ஸ் வெப்எக்ஸுக்கு செப்பரேட்டாக கிடைச்சதுனால டாடா கம்யூனிகேஷன்ஸோட ரெவன்யூ வந்து பாதிக்கப்படும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அமி ஆர்கானிக்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அமி ஆர்கானிக்ஸ் கம்பெனியில் லார்ஜ் ட்ரேட் நடந்திருக்கு. அதாவது 5.1% ஈக்விட்டி ஷேரை 1040 பர் ஷேர் அப்படிங்கிற ப்ரைஸில் பை பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேடிங்கோட டோட்டல் வேல்யூ வந்து 193 crores. அண்ட் அமி ஆர்கானிக்ஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1110.65 rupees. இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த லார்ஜ் ட்ரேடோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். இது வந்து அமி ஆர்கானிக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். இந்த லார்ஜ் ட்ரேட் அப்டேட்னால அமி ஆர்கானிக்ஸ் வந்து
இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. அமி ஆர்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டரில் நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 21ல் 700 crores ரெவன்யூ இருந்ததாகவும் ஃபினான்ஷியல் இயர் 22ல் 1000 crores அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸோட ரெவன்யூ growth கன்சிஸ்டண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் Q1 புக்கிங்ஸ் வந்து இவங்களோட 2 நியூ லான்ச்சஸ்னால நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மும்பை, பூனே அண்ட் பெங்களூரில் நியூ அசட்ஸ்க்காக பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸ் வந்து நிறைய அக்விசிஷன்ஸ் அண்ட் நியூ லான்ச்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெடோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். கேஇசி கம்பெனி வந்து ஆர்பிஜி குரூப் அப்படிங்கிற கம்பெனி கிட்ட இருந்து 1108 crores ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரயில்வேஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸில் இவங்களோட எலக்ட்ரிஃபிகேஷன் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து கேஇசி இன்டர்நேஷனலுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் ஹர்ஷா இன்ஜினியர்ஸோட ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அதாவது செப்டம்பர் 14லேருந்து 16 வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஐபிஓ பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம சேனலில் ஐபிஓ ரிவ்யூஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 70% அளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால இந்த ஐபிஓலேருந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ, பியர் கம்பேரிசன் அண்ட் பிஇ ரேஷியோ கால்குலேஷன் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த ஐபிஓவில் என்னோட 4 அக்கௌண்ட்ஸ்லேருந்துமே அப்ளை பண்ண போகிறேன். ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீசஸும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி யாராச்சும் அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கும் ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீமுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே யூடியூப் அண்ட் அஃபிஷியல் மெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் நடக்கும். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடி வந்து ஸ்டார்டிங் பேஜில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.